இன்னைக்கு வந்து உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி 4ஆம் தேதி. உலகம் முழுவதும் இதுக்கான நிகழ்வுகள் நிறைய நடத்திட்டு வர்றாங்க. பொதுவாகவே வந்து புற்றுநோய் அப்படின்னா அது ஒரு நோய் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அப்படி கிடையாது. புற்றுநோய்ங்கிறது வந்து ஒரு நூற்றுக்கணக்கான வியாதிகளின் கூட்டு. அதனால ஒருத்தருக்கு வரக்கூடிய புற்றுநோயையும் இன்னொருத்தருக்கு வரக்கூடிய புற்றுநோயையும் காரணம் இதனால வந்துச்சு இல்லை இதுக்கு இந்த சிகிச்சைன்ற மாதிரி ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இது ஒரு தனித்துவம் வாய்ந்தது. ஒவ்வொரு புற்றுநோயும் ஒரு தனித்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் வந்து யுனைடெட் பை யூனிக் அப்படின்னு சொல்லி ஒரு மைய கருத்தை வச்சு உலகம் முழுவதும் இன்னைக்கு நிகழ்வுகள் நடத்திட்டு வர்றாங்க. நாம இப்ப திருநெல்வேலியில இருக்கிறோம். திருநெல்வேலியில வந்து நெல்லை புற்றுநோய் மருத்துவமனையில இருந்து வந்திருக்கிறோம். ஸோ இதுல வந்து இன்னைக்கு திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு 2537 புற்றுநோயாளி புதிய புற்றுநோயாளிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே வந்து 2019ஆம் ஆண்டு வந்து 2977 புற்றுநோயாளிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது படிப்படியா 2012ஆம் ஆண்டுல இருந்து இந்த புற்றுநோய் பதிவேடு ஆரம்பிச்ச காலத்துல இருந்து படிப்படியா திருநெல்வேலி மாவட்டத்துல மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதுமே புற்றுநோயினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டு தான் இருக்குது. இதுல திருநெல்வேலி மாவட்டத்துல முதல் 3 பெண்களுக்கு வரக்கூடிய முதல் 3 புற்றுநோய்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய், சினைப்பை புற்றுநோய். இதுல நம்பர் 1 திருநெல்வேலியில இருக்கிறது மார்பக புற்றுநோய். ஆனா இது வந்து என்னன்னா இந்த 3 புற்றுநோயும் சேர்ந்து 35% புற்றுநோய்கள் இருக்குது. இதுல 5ல் ஒருத்தருக்கு வந்து மார்பக புற்றுநோயா வராங்க. ஆனா இதுல என்ன நம்ம மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த புற்றுநோய்கள் எல்லாமே வந்து ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இன்னைக்கு டெய்லி ஒரு டெக்னாலஜி, டெய்லி புது புது கண்டுபிடிப்புகள் வந்துட்டு இருக்கிற காலகட்டங்கள்ல இந்த புற்றுநோய்களை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறது சுலபம். சிகிச்சை முறைகளும் நிறைய வந்துருச்சு. அதனால குணப்படுத்துறதுக்கான சதவீதம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். நாங்க வந்து நெல்லை புற்றுநோய் மருத்துவமனையில 2012ஆம் ஆண்டு இங்க வந்து நம்ம விழிப்புணர்வுகளும் நிறைய 71,000 பெண்களுக்கு மேல நாங்க புற்றுநோய் பரிசோதனைகள் செய்து அவங்களை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சிகிச்சைகள் கொடுக்குற வேலையை செய்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம என்னதான் வந்து இவங்க ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு நம்ம மற்ற மாநிலங்களுக்கோ இல்ல சென்னைக்கோ மதுரைக்கோ இல்ல ஜிஹெச்கோ அனுப்புனா நிறைய நோயாளிகள் பயந்துட்டு போறது கிடையாது. அதனால அந்த நிறைய மற்ற இடங்களுக்கு தூரமா போகும்போது ட்ரீட்மெண்ட் காலம் வந்து ரொம்ப நீளமா இருக்குது. நிறைய நாள் தங்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி அவங்க கையில இருந்து காசு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கிடைச்சா கூட கையில இருந்து காசு நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்குது. அதனால திருநெல்வேலியிலேயே வந்து செங்குளம்ல 3 அடைப்பு பக்கத்துல ஒரு 5.25 ஏக்கர் நிலப்பரப்புல எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு புற்றுநோய் மருத்துவமனையை வந்து நாங்க உருவாக்கிட்டு வரோம். கட்டுமான பணிகள் முடிஞ்சிருச்சு. இந்த வருடம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வந்து அந்த மருத்துவமனை வந்து திறக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறோம். ஸோ இதுல எல்லாருடைய ஒத்துழைப்பு வேணும். இது வந்து ஒரு தனி நபரால யாரோ ஒரு நிறுவனம் நினைச்சு இல்ல அரசு மட்டும் நினைச்சு அப்படிலாம் இதுல மாற்ற முடியாது. இதுல ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்கு. எல்லாருமே இணைந்து செயல்பட்டாதான் புற்றுநோயை தடுக்கிறதாகட்டும், ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறதாகட்டும், சரியான ட்ரீட்மெண்ட்டை சரியான மருத்துவமனையில போய் எடுக்கிறதாகட்டும், அதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி தொடர்ந்து அதை வந்து கண்காணிக்கிறதா இருக்கட்டும். இல்ல ஒருவேளை நம்ம ரொம்ப கஷ்டமான நேரத்துல கண்டுபிடிச்சிட்டோம், ரொம்ப டிலேயா கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்க வலி இல்லாம அவங்களும் ஒரு கண்ணியமான மரணம் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வேலை செய்யறதாகட்டும். ஒரு ஒருங்கிணைந்த எல்லாரும் இணைந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு. இதுக்குள்ள விழிப்புணர்வு வேணும். பெரும்பாலும் பெண்களுக்கு விழிப்புணர்வு ரொம்ப குறைவா இருக்கு. போய் கேட்க போக மாட்டேங்கிறாங்க, வெட்கப்படுறாங்க, தயக்கப்படுறாங்க. இதுல இருந்து அவங்க மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க நெல்லை புற்றுநோய் மருத்துவமனையில இருந்து நிறைய விழிப்புணர்வு முகாம்கள் செய்துட்டு இருக்கிறோம். எந்த பகுதியில் அதிகமா இந்த பகுதியில மக்கள் வந்து அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. திருநெல்வேலியை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு முழுவதுமே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே புற்றுநோயுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு தான் இருக்குது. ஆனா என்ன ஒரு சின்ன முரண்பாடு நம்ம இங்க பாக்குறோம் அப்படின்னா பெரும்பாலும் கிராமப்புறங்கள்ல கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தான் அதிகமா முன்னாடி காலங்கள்ல இருந்தது. ஆனா எந்தெந்த மாவட்டங்கள்ல எல்லாம் நகரமயமாகுதோ, நல்ல அர்பனைஸ் ஆகி நல்ல டெவலப் ஆயிடுச்சு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாநிலங்கள் எல்லாம் இது மார்பக புற்றுநோய் நம்பர் 1 வந்துருக்கு. இப்ப திருநெல்வேலி மாவட்டத்துல மார்பக புற்றுநோய் நம்பர் 1 அப்படின்னா வாழ்க்கை முறை மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது வந்து நம்ம நிறைய முயற்சிகள் எடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். பாதிக்கப்பட்ட பெண்கள் டெஸ்ட் எடுத்துருப்பீங்க. இந்த இடத்துல அதிகமான அந்த மாதிரியாக அப்படி இல்லை. அது வந்து ஏன்னா புற்றுநோயை பொறுத்த மட்டும் ஒரு காரணம் அப்படின்றது கிடையாது. பல காரணங்கள் இருக்கு. நிறைய பேர் வந்து ஆர்கியூ பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா நான் சிகரெட்டே பிடிக்கல, நான் தண்ணியே அடிக்கல, நான் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன், எனக்கு வந்திருக்கு. அப்போ நான் அதை பார்த்துட்டு இன்னொருத்தர் என்ன கேட்குறாங்க, அவங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, அவங்களுக்கு வந்திருக்குது, அதனால இது பிடிச்சா ஒன்றும் இல்லை. இந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அபத்தமானது. அதாவது ஒவ்வொரு காரணிகள்
ஒரு சிகரெட் குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது நம்பர் ஆஃப் சிகரெட்ஸ் அதிகமாக புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அது கூடவே அவங்க மதுப்பழக்கமும் இருந்ததுன்னா இன்னும் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகும். மதுப்பழக்கமும் சிகரெட்டும் குடிக்கிறவங்க என்ன செய்வாங்க, சாப்பாடு உணவு பழக்க வழக்கம் நல்லா இருக்காது. அப்ப அதுக்கு அதிகமாகும் போது இன்னும் பிரச்சனையாகும். அதே மாதிரி இன்னைக்கு வெளிப்புற மாசு காற்று, நம்ம எல்லா கிராமங்களையும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா குப்பைகளை தீயிட்டு கொளுத்துறாங்க. ஸோ வெளிப்புற காற்று மாசு ஒரு முதல் தர புற்றுநோய் காரணின்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 1, 2 கிடையாது, நூற்றுக்கணக்கான காரணிகள் உள்ளுக்குள்ள இருக்கும். அப்ப என்னன்னா வயசாக நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த நல்லா இருக்கிற செல்களை வந்து இது தூண்டி அது கேன்சர்ஸ் எல்லாம் மாற்றும். அதனாலதான் வந்து நல்ல நம்ம நிறைய வயசானவங்க இருக்கிற இடங்கள்ல நிறைய புற்றுநோய்கள் வந்து அதிகமா ஆகுறது. அதனால இது வந்து ஒரு அக்யூமுலேட்டட் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. எல்லாம் சேர்ந்து வரும்போது இது சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். திருநெல்வேலி மாவட்டத்தில் பரவலா பீடி தொழிலாளர்கள், குறிப்பா பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதை பத்தி எதுவும் ஆய்வு பண்ணிருக்கீங்களா? அவங்களுடைய நிலைமை புற்றுநோய் சம்பந்தமா எப்படி இருக்கு மேடம்? அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துல தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து நம்பர் 1 பீடி தொழிலாளர்கள் மிக அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமா இங்க இருக்குது. ஆக்சுவலா நாங்க இங்க வந்து இந்த புற்றுநோய் மருத்துவமனை வசதிகளை தொடங்குறதுக்கு எங்களுக்கு தூண்டுதலா இருந்ததே வந்து இந்த பீடி தொழிலாளர்கள் தான். அதை வந்து ஒரு கணக்கெடுப்புல நம்பர் இல்லாமலே கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேல இங்க இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா நிறைய இப்ப 8 லட்சம், ஆனா நாளுக்கு நாள் குறையும்னு பார்த்தா அது குறைய மாட்டேங்குது. எந்தெந்த ஒரு பெரிய ஆய்வு என்ன சொல்லியிருக்குன்னா, எந்தெந்த மாவட்டங்கள்ல எல்லாம் பீடி தொழிலாளர்கள் நிறைய இருக்கிறாங்களோ அந்த மாவட்டங்கள் வறுமையா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா பீடி தொழிலாளர்கள் வந்து ஒரு சொற்ப வருமானத்துக்கு வீட்டுல வேலை செய்துட்டு 20 ரூபாய் 30 ரூபாய்க்கு மேல ஒரு நாளைக்கு அவங்களால சுத்த முடியாது. அதை முக்கணும், வெட்டணும், அதை காய வைக்கணும், சுருட்டணும், அது ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்கான கூலி அதுல கிடைக்கல. அதனால நிறைய பேர் என்ன ஆர்கியூ பண்றாங்க, இது வாழ்வாதாரம்னு சொல்றாங்க. ஆனா நாங்க அடையார் புற்றுநோய் மருத்துவமனையும் சரி அதுக்கான நிறைய வேலைகள் செய்துட்டு இருக்கிறாங்க. இங்க மாற்று தொழில்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பணிகள் நாங்கள் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில இருந்தும் இங்க பிக்கு பண்ணக்கூடிய இந்த பீடி தொழிலாளர்களுக்கு மாற்று தொழில் பண்ணணும்னு முக்கூடல்ல பிக்கு பண்றதுக்கான ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்கி இருக்கிறாங்க. இன்னும் நிறைய துணிகள் தைக்கிறது, இந்த மாதிரி நிறைய தொழில்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனாலும் ஒருத்தர் வந்து முயற்சி பண்ணி ஒரு மருத்துவமனை, இப்ப நாங்க கேன்சர் மருத்துவமனை மட்டும் பண்ணி முடியாது. 7-8 லட்சம் பேர் பீடி தொழிலாளர் இருக்கிற இடத்துல எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு நம்மளால கொடுக்க முடியும்? அதனால அரசுமே முக்கிய பொறுப்பு இருக்கு. அரசுமே வந்து இதுல முயற்சி செய்து இது வாழ்வாதாரம் அப்படின்னு யோசிக்காம கண்டிப்பா அதனால வறுமையில தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல வாழ்வாதாரங்களுக்கான தொழில்களை கொண்டு வந்து அவங்களுக்கு பயிற்சிகளை கொடுத்து எவ்வளவு சீக்கிரம் மாற்ற முடியுமோ அதை மாற்றணும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோள். அது மட்டும் இல்லாம இந்த பெண்கள் வந்து எக்ஸசைஸ் இருக்காது, உடற்பயிற்சி பண்ண மாட்டாங்க. ஸோ அங்கே இருந்து மணிக்கணக்கா காலை நீட்டி போட்டிருப்பாங்க. அப்ப நிறைய கழுத்து உடல் சார்ந்த அந்த மஸ்குலோஸ்கெலட்டல் ப்ராப்ளம் நிறைய வரதை பார்த்துக்கிறோம். கைனகாலஜிக்கல் நிறைய வந்து அந்த ப்ளீட் ஆகுறது, வெள்ளப்படுறது, இதெல்லாம் அவங்க கிட்ட கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறத பார்க்குறோம். ஆனா இந்த பீடி தொழிலுக்கும் அதனால வந்து கேன்சர் வந்ததுன்னு இன்னும் அசோசியேஷன் இல்லை. ஆனா அவங்க சுத்தின பீடியை குடிக்கிறதுனால கேன்சர் வந்திருக்குன்னு நமக்கு ஆதாரங்களே. இப்ப 27வது இடத்துல பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய் பொறுத்த மட்டும் 27வது இடத்துல திருநெல்வேலி மாவட்டம் இருக்கு. ஆனா நம்பர் 27 நம்ம சந்தோஷப்படக்கூடாது. ஆனா நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. என்னோட பேர் விதுபாலா, நெல்லை புற்றுநோய் மருத்துவமனை. அதே மாதிரி நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நாங்க பரிசோதனை விழாக்கள்ல போய் பரிசோதனை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சின்ன ப்ளீட் ஆகுது, ஏதாவது சின்ன கஷ்டத்துக்கு வாங்க அப்படின்னா அங்க வந்தா கம்மி வயசுலயே வருது. ஜென்ரலா புற்றுநோய் வந்து உடம்புல மரபணு மாற்றங்கள் சேர்ந்து வருது. வயசாக மரபணு மாற்றங்கள் வரும். அதனால புற்றுநோய் வந்து வயதானவர்களுக்கான நோய்ங்கிறது ஒரு இது இருக்கு. சரிங்களா? லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஜாஸ்தியாக கேன்சர் இன்சிடென்ஸ் ஜாஸ்தியாகும். இந்தியாவில் அதுவும் ஜாஸ்தியாக சின்ன வயசுல வர நோயும் ஜாஸ்தியாக. என்னோட வாழ்க்கை எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம மது பழக்கம் புகை பழக்கம் இல்லாம நல்ல ஃபுட்டு, இன்னைக்கு ஃபுட்டு தான் மிகப்பெரிய